ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ரீசெண்டாக வந்து S24 சாம்சங்லேருந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எஸ் பென்னோட ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து எஸ் பென்னை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம குயிக்காக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் வந்து லாக்கில் இருக்குது. இப்போ வந்து நான் எஸ் பென்னை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, டக்குன்னு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஓப்பன் ஆகும் நோட் மாதிரி. இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மீட்டிங் நோட்ஸ் அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் அதை சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும் அப்படின்னா இங்கே ஹிட் சேவ் பட்டன் இருக்குது. நீங்கள் அதை சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இல்லைனா வந்து நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மீட்டிங் நோட்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அது சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் இந்த ஆப்ஷன். அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது அந்த ஆப்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு எஸ் பென்னு சர்ச் பண்ணி வந்து போகணும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் எஸ் பென்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எஸ் பென்னை ரிமூவ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு ஐக்கான் மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த எஸ் பென்னோட செட்டிங்ஸ்குள்ளேயே வந்து போகும் டேரெக்டாக. ஸோ நம்ம வந்து போய் சர்ச் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் எஸ் பென்னை வந்து உள்ளே வச்சிடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் எஸ் பென்னை உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நான் ஃபோனை லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இப்போ எஸ் பென் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நோட் பேட் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகாது. நோட்ஸ் எடுக்கிற ஸ்க்ரீன் வந்து. ஸோ இப்போ நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணால் தான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குயிக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். இதில் எல்லா ஆப்ஷனும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது குயிக்காக இதை பார்த்துருவோம். குயிக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த எஸ் பென்ல வந்து ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு திரும்பவும் காட்டுறேன் பாருங்க. இப்போது இது எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், டபுள் டேப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என் பேர் எழுதி அரல்ஸ் ஏதாவது நோட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி இப்போ வந்து நான் பேக் போனேன் அப்படின்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட நோட்ஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை அந்த நோட்ஸை டேரெக்டாக வியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு ஆப்ஷன் பாருங்க. இப்போ நம்ம எழுதின நோட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ அதுதான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறேன். எதுவுமே ஆகலை. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனுக்கு போய்டும். ஏர் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏர் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே காம்பேக்டாக வருது பார்த்தீங்களா. பை டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஏர் கமாண்ட்குள்ளே போகிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளம்ஸியாக ரொம்ப ஸ்க்ரீனையே வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காம்பேக்ட் ஆக்குறதுக்காக தான் இந்த காம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ இப்போ இது மேலே ஓவர் பண்ணிங்க அப்படின்னாலே என்னென்ன ஆப் அப்படிங்கிறத வந்து இது வந்து சொல்லும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இதில் ஆப்ஸ் வந்து விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணியும் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு வருது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வேணுன்ற ஆப் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசான் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துடும். ஜஸ்ட் இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு போயிடும். ஸோ இந்த எஸ் பென்னுக்குன்னே டெடிகேட்டடாக வந்து சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 9 ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நான் இது 2ம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை இதில். மற்ற 7 ஃபீச்சர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த 2 தவிர மிச்சம் எல்லாத்தையுமே வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது நான் ஜஸ்ட் பேக் போயிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஷன் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் கமாண்ட்லேயே இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஐக்கான் உங்களுக்கு விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஒரு ஐக்கான் வந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன். என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஐக்கான் இல்லை. ஸோ இதை நான் கிட்ட கொண்டு போய் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பட் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்தா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் மாதிரி உங்களோட எஸ் பென் வந்து ஃபோனில் இல்லை, வெளியே இருக்குது. ஸோ அதனால தான் இது டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பெட்டர் வந்து நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது.
ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷனும் வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆப்ஷனு. இத வந்து நீங்க இப்போ நான் இங்க போயிட்டு ஸ்க்ரீனையே நான் டச் பண்ணல. ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்படி வருது பார்த்தீங்களா? இப்போ நான் இத டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு கிளிக் பண்றேன். எதுவுமே ஆகாது. ஸோ, இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஸ்க்ரீன டச் பண்ணாமயே எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரணும் அப்டின்னா, ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு ஸ்க்ரீன நான் டச்சே பண்ணல. இப்போ எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ, ஸ்க்ரீன வந்து டச் பண்ணாமயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ, அது மட்டும் இல்லாமல் நீங்க இங்க வச்சு தான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க எங்க வேணா கிட்ட வச்சு எங்க வேணா கிளிக் பண்ணலாம். ஸோ, அது வரும். இது ஆஃப்ல இருந்தாலும் அப்படிதான். நீங்க இப்ப இந்த பாயிண்டர் வந்து உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் கிட்ட கொண்டு போகும்போது ஒரு பாயிண்டர் வருது பார்த்தீங்களா? அந்த பாயிண்டர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ, இப்போ வந்து பெட்டர் இத வந்து ஆன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாரி இது வந்து நம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த ஆப்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ இதில இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நோட்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இதில வந்து நம்ப சும்மா நோட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பேக் போனோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேலரியில வந்து சேவ் ஆயிடும். இப்போ கேலரிக்கு போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நோட்ஸுக்கு போனோம் அப்படின்னா நோட்ஸுக்கு போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம எழுதுனது வந்து சேவ் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ நம்ப இப்போ ஆப்ப தேடி நோட்ஸுக்கு போனோம்ல, அதுக்கு பதிலா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே டைரக்ட்டா வந்து நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதுவும் ரொம்ப ஈஸியா அ ஆக்சஸபிளா இருக்கிற ஒரு ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில வந்து ஸ்மார்ட் செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்துர்றேன். ஆ, இப்போ நான் இத கிளிக் பண்ணி ஸ்மார்ட் செலக்ட்ட கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் இத வந்து செலக்ட் பண்றேன். இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு, இத வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டா வந்து யாருக்காவது உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்னா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆப் எல்லாம் காட்டும். WhatsAppல ஷேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாரி டவுன்லோட் பண்ணி கேலரியில வச்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா வந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேலரிக்கு போனீங்க அப்படின்னா, அது வந்து சேவ் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஃபுல்லா எடுக்காம, ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பகுதிய மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு ஸ்க்ரீன எடுத்துக்கிறேன். இப்போ இத கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது அப்படியே இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அவுட்லுக். அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, அ நோட்ஸ். இந்த மாரி நம்ம ஏதாவது நோட்ஸ் ஒரு பிக்சர்ல வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எழுதி உடனே வந்து நம்ம ஷேரும் பண்ணிடலாம். அதே மாரி உடனே வந்து கேலரியில சேவ் பண்ணிடலாம். கேலரியில சேவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து கேலரியில வந்துரும். ஸோ இங்க இருந்தும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர்வான ஒரு ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் செலக்ட் அப்டிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸ்க்ரீன் ரைட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மேக்னிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து அ குட்டியா இருந்தா எழுத்து வந்து சரியா படிக்க முடியாது. ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூம் பண்ற மாரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்க வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து இதில வந்து ஜூம் பண்ணி, ஓகே HDFC பேங்க் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம். இது வந்து அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, 30 சாரி 300 வரையும் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 150 அப்படின்னா, குட்டியா வந்து ஜூம் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஸோ, இப்போ வந்து நான் வந்து 300 வச்சு றேன். ஸோ, 300% அப்படின்னா கொஞ்சம் பெருசா தெரியும். நம்ம வந்து ஈஸியா வந்து படிச்சுக்கலாம். ஸோ, அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ இத வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரைட் ஆன் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட கேலண்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இப்போ 17த் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறேன். ஆ கபில் டெஸ்ட் ஓகே. இல்லன்னா வந்து அழிச்சுட்டு நான் கபில் பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ இப்படி போட்டுட்டேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேக் போலாம். இல்லன்னா சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதில வந்து நீங்க ஜஸ்ட் கேலண்டர போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சேவ் ஆயிருக்கும். ஸோ நீங்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து வேணாம் அப்படின்னா, இங்க வந்து எடிட் பண்ணிட்டு, இத வந்து நீங்க இங்க எரேசர் வச்சு அழிச்சிட்டீங்க அப்படின்னாலும் போயிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன். நீங்க டக்குன்னு ஏதாவது நோட்ஸ் வந்து சீக்கிரம் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து, நீங்க கேலண்டர்ல இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஆன் கேலண்டர்.
ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இத இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஆன்ல இருக்கணும். ஸோ நான் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ட்ரான்ஸ்லேட்ட கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இங்க வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் வச்சிருக்கேன். இப்போ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீங்க எஸ் பென் எடுத்துட்டு போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மீனிங் வேணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இங்க ஓவர் பண்ணி இங்க வச்சேன் அப்படின்னாலே, அது வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருந்து எடுத்து பாருங்க டீம்ஸ் அப்படின்னா அணிகள் அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. அதே மாரி இப்போ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்தேன் அப்படின்னா, குறிப்புகள் அப்படின்னு சொல்லி வருது. அதே மாரி பேங்க் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, வங்கி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் இப்படி வச்சேன் அப்படின்னா, இசை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிறதோட யூஸு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் வந்து படிக்கும்போது உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா, இத ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஆப்ஸோட முக்கியமான ஒரு எஸ் பென் ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இத ஆல்ரெடி வந்து கவர் பண்ணிட்டோம். இதுவும் வந்து இந்த ஒரு பாயிண்ட்ட வந்து பார்த்துருவோம். ஸோ ஏர் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷன வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ப்ரிவ்யூ ஆன் பாயிண்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? பாயிண்டர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இது நான் இப்படி கிட்ட கொண்டு போம்போது ஒரு பபுள் மாரி வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து பாயிண்டரு. ப்ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து கேலரிக்கு போயிடுறேன். ஸோ கேலரியில போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒண்ணுமே பண்ணல. இப்போ இங்க வைக்கிறேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ பண்ணணும். இப்போ நான் இங்க வைக்கிறேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரிவ்யூவு. அதுக்கப்புறம் இது மேல வர குட்டி டாட் தான் வந்து பாயிண்டர். ஸோ அது வந்து நான் எனக்கு எது வேணும் அப்படிங்கிறத வந்து இங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ப்ரிவ்யூ மட்டும் போதும், பாயிண்டர் மட்டும் போதும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கேலரிக்கு போயிட்டு இப்படி வச்சீங்க அப்படின்னா, பாயிண்டர் மட்டும் தான் வரும். ப்ரிவ்யூ வராது. இப்போ வந்து ஆ எனக்கு ப்ரிவ்யூ வேணும் அப்படின்னா வந்து, இப்போ நான் வந்து கேலரிக்கு போயிட்டு, இப்போ வந்து நான் ப்ரிவ்யூ பாயிண்டர் வராது. ஆனா ப்ரிவ்யூ மட்டும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். பெட்டர் நீங்க எப்பயுமே வந்து 2மே வந்து அ ப்ரிவ்யூ அண்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வென் எஸ் பென் வந்து ரிமூவ் ஆகும்போது உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்குது. அதாவது நோட்ஸ ஓப்பன் பண்ணுங்க, ஏர் கமெண்ட ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் இப்போ எதுவும் வைக்கல அதில. ஸோ அதில வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஏர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கேமரா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, பிரஸ் அண்ட் ஹோல்ட் த பட்டன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில நீங்க வேற ஏதாவது ஆப் வேணும் அப்படின்னாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிரஸ் பண்ணி இத ஹோல்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேமரா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அ அந்த ஆப்ஷன வந்து அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ. ம். இப்போ இங்க வேற ஆப் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த கேமரால என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ம் கீழ வந்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க கேமரா வந்து சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த பட்டன அதுவே வந்து பிக்சர் வந்து எடுக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கீழ இருக்கிறனால பிளாக்கா இருக்கு. மேபி இப்போ நான் மேல வச்சுர்றேன். இப்போ மேல வந்து லைட் இருக்கு. ஸோ நான் இத வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்டின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது கேலரியில வந்து சேவ் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபோட்டோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ஆக்ஷனோட ஒன் ஆஃப் த யூஸு. அதுக்கப்புறமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்டி வச்சிருக்கேன். இத பிரஸ் பண்ணி நான் பேக் போணும் அப்டின்னா, இந்த சிம்பல வந்து நம்ம வரையணும் காத்துலே. அது வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. இப்டி கிளிக் பண்ணிட்டு இப்டி டக்குன்னு பண்ணணும். ஏன்னா நம்பளுக்கு பிரஸ் அண்ட் ஹோல்டு அப்டின்னா, இங்க கேமராக்கு போயிடுது. இப்டி பிரஸ் பண்ணி இப்டி டக்குன்னு பண்ணீங்க அப்டின்னா, பார்த்தீங்கன்னா, இப்ப பேக் வந்துருச்சு. ஸோ இப்போ திரும்பவும் உள்ள போறதுக்கு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதே மாரி இப்ப ஸ்க்ரீன் ரைட் வேணும் அப்டின்னா வந்து வச்சுக்கோங்க. இப்ப இத ஹோல்ட் பண்ணிட்டு, இப்டி நான் கிறுக்குனேன் அப்டின்னா, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு எக்ஸாக்ட்டா யூஸ் பண்ண முடியல இது. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ ஏர் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாக்ட்டா பண்ணணும். இப்போ இது வந்து இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸ்மார்ட் செலக்ட் ஆப்ஷன் வரணும் அப்டின்னா, இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இப்டி இப்டி பண்ணோம் அப்டின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது பெருசா எனக்கு எஃபெக்டிவா தெரியல. ஏன்னா நாம ஒண்ணு பண்ணா அது ஒண்ணு நடக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ அ மியூசிக் பிளேயர ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இப்போ சிங்கிள் பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ப்ளே பாஸ் ஆகும். அதே மாரி டபுள் டேப் பண்ணீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் ப்ளே ஆகும். இப்டி சிம்பிள் இப்டி பண்ணீங்க அப்டின்னா, அத பிரஸ் பண்ணி வால்யூம் அப் ஆகும். ஸோ அந்த மாரியான ஆப்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
ஏர் ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் யூஸு. அதுக்கப்புறம் மோர் பென் ஆப்ஷன், மோர் எஸ் பென் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு. யூசுவலா இப்போ நான் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வரும். அதே மாதிரி வைப்ரேட்டும் ஆகும். அது வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது பேசிக்கானது. அதுக்கப்புறமா எஸ் பென் வந்து ஃபோனில் இல்லை அப்படின்னா வார்ன் பண்ண சொல்லணும். எஸ் இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது இருக்கா, இல்லை யாராவது எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா எஸ் பென் வந்து எப்பயுமே கனெக்டடில் வச்சுக்கணும் அப்படின்னு எஸ் அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஃபீச்சர் இது வந்து அலோவ் மல்டிபிள் எஸ் பென்ஸ். ஆக்சுவலாக நம்ம இன்னும் வேணும்னா இந்த எஸ் பென் மட்டும் தனியாக வாங்கி யூஸ் பண்ணலாம் போல். ஸோ அது எப்படின்னு தெரியல. அது நான் யூஸ் பண்ணல இப்போதைக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பென் அன்லாக் அப்படிங்கிற எஸ் பென் அன்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஸ் பென் மூலமாவே வந்து ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எனேபிள் பண்ணும்போது வந்து ஃபோனோட பேட்டர்ன் வந்து கேட்கும். நீங்க வந்து குடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம குடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப லாக் பண்ணிடலாம் ஃபோன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து இத வச்சு பிரஸ் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மள வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இல்லனா பாஸ்வேர்ட் குடுத்து, இப்போ நான் அத ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன வந்து லாக் பண்ணிட்டு, இப்போ நான் ஜஸ்ட் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து அன்லாக் ஆயிடும். ஸோ இத யூஸ் பண்ணி வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ் பென் அன்லாக் ஃபீச்சர். ஸோ இத வந்து வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள அத்தென்டிகேட் பண்ண சொல்லும். நம்ம பாஸ்வேர்ட் குடுத்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் பென்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி இந்த ஃபோன்ல வந்து ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸும் வந்து கிளியரா ஒரு வீடியோல வந்து நான் கவர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாரி அ நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.